மௌரிய அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர்பா. அசோகர் தான் வந்து மௌரிய அரசர்களே மிகவும் புகழ் பெற்றவர். இவரோட அப்பா தான் யாரு? பிந்துசாரர். ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இவருக்கு பசங்க மொத்தம் வந்து 100 பசங்க அசோகரை சேர்த்து. இதுல வந்து 99 பசங்களையும் அசோகர் வீழ்த்திட்டு தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனிஷ்கரை பொறுத்தளவு 2ஆம் அசோகர் என அழைக்கப்படுவர் யாரு? கனிஷ்கர். 2ஆம் அசோகர் என அழைக்கப்படுவர் கனிஷ்கர். இந்த அசோகரை பத்தி நிறைய சொல்லலாம். இவரை பத்தி இவரோட இயற்பெயர் இது தேவனாம் பிரியர், தேவனாம் பிரியதர்ஷிகா அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து எந்த கல்வெட்டுல இருந்துச்சுன்னா மஸ்கி கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருந்தது. அசோகர்ல வந்து மொத்தம் 14 பாறை கல்வெட்டுகள் இருக்கும். இதுல மஸ்கி கல்வெட்டுல இது குறிப்பிடப்பட்டிருந்தது. மூவேந்தர்கள் பற்றி இவரோட எந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா 2 and 13 அந்த 2 கல்வெட்டுலையும் மூவேந்தர்கள் பற்றி, சேர சோழ பாண்டியரை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்து பாகா மற்றும் பாலி வரிகளை பற்றி லும்பினி கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருந்தது. லும்பினி கல்வெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, அதனால சொல்றேன். லும்பினி கல்வெட்டுல குறிப்பிட்டது. பாகா அப்படின்னா நிலவரி, பாலி அப்படிங்கிறது வேளாண்மை வரி. வேளாண்மை பண்றதுல 6ல் 1 பங்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா பாலி வரி.